அத்தியாயம் 508 தற்காலிக தாக்கும் நைட் தலைவர் பாகம் 2. நைட் கோயிலில் உயர் பதவி வகிக்கும் ஒவ்வொரு நைட்டும் லாங் ஹாவோசனை புதிய கண்ணோட்டத்தில் பார்த்தனர். ஆர்வத்துடன் கூடிய மரியாதையும் அவருக்கு கிடைத்தது. அவர் எப்படி அந்த பேய் கடவுள் தூணை அழித்தார் என்பது அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் இது வெறும் தற்செயலாக நடந்திருக்க முடியுமா? முன்பு பேசிய முதியவர் எழுந்து வலது முஷ்டியால் மார்பில் தட்டி, நான் நைட் கோயிலின் உதவி தலைவர் புனித நைட் ஹே ஜூன், இந்த முடிவை கேள்வி கேட்டதற்கு மன்னிப்பு கேட்கிறேன். நீங்கள் நைட்களின் பெருமையை பரப்பினீர்கள், தாக்கும் நைட் தலைவர் பட்டத்திற்கு தகுதியானவர் என்றார். லாங் ஹாவோசன் உடனடியாக மரியாதை காட்டி, நைட்களின் பெருமைக்காக என்றார். கூட்டத்தில் இருந்த மற்ற நைட்களும் லாங் ஹாவோசனின் வார்த்தைகளை மீண்டும் கூறினர், நைட்களின் பெருமைக்காக. கோயில் கூட்டணிக்கு செய்த பங்களிப்பை பொறுத்தவரை முதல் முறையாக ஒரு பேய் கடவுள் தூணை அழித்தவர் என்ற பெருமை மட்டுமே அவரது மரியாதையையும் புகழையும் கேள்விக்கு இடமின்றி உறுதி செய்தது. ஹே ஜூன் லாங் ஹாவோசனை பார்த்து தலையசைத்து பின்னர் லாங் தியானிங்கை நோக்கி, தலைவரே, 12வது தங்க நைட் இவ்வளவு பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறார், தற்காலிக என்ற பட்டத்தை நீக்கி உதவி கோயில் தலைவர் பட்டத்தை கொடுக்கலாமே என்றார். புனித நைட் என்றால் என்ன? அது 9ஆம் நிலை நைட், ஆனால் தெய்வீக சிம்மாசனத்தின் ஒப்புதலை பெறாதவர். இந்த ஹே ஜுனும் கோயில் கூட்டணியின் உதவி தலைவராக இருந்தார். லாங் தியானின் தலையை ஆட்டி, தேவையில்லை. கூட்டணிக்கு அவர் செய்த பங்களிப்பு மறக்கப்படாது, நம் நைட் கோயில் அதை நினைவில் வைத்திருக்கும். அவர் தெய்வீக சிம்மாசனத்தின் ஒப்புதலை பெற்ற பிறகு அவரது எதிர்கால பதவி பற்றி பேசலாம். இப்போது அவர் இன்னும் இளமையாக இருக்கிறார், உயர் பதவி கொடுப்பது பொருத்தமாக இருக்காது என்றார். லாங் தியானிங்கின் இந்த அறிவிப்பு கூட்டத்தில் இருந்த அனைத்து அதிகாரிகளையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தெய்வீக சிம்மாசனத்தின் ஒப்புதலை பெற்ற பிறகு என்றால் என்ன? இதன் பொருள் ஒழுங்கு மற்றும் சட்டத்தின் தெய்வீக சிம்மாசனத்தின் எஜமானரான, கட்டுப்பாடு மற்றும் கட்டுப்பாட்டின் தெய்வீக நைட் லாங் தியானிங் இந்த 12வது தங்க நைட் எதிர்காலத்தில் நிச்சயமாக தெய்வீக சிம்மாசனத்தை பெறுவார் என்று உறுதியாக நம்புகிறார். இவர் நைட் கோயிலின் 4வது தெய்வீக நைட்டாக மாறுவார். இது வெறும் வார்த்தைகளல்ல. லாங் தியானிங் போன்ற ஒருவர் இப்படி உறுதியாக பேசுவது முழு நம்பிக்கை இல்லாமல் இருக்காது. மிக இளமையானவர் என்று சொன்னது என்ன? எவ்வளவு இளமையானவர்? இது எவ்வளவு இளமையாக இருக்க முடியும்? லாங் ஹாவோசன் தனது தாத்தா இப்படி தன்னை அறிமுகப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கவில்லை. தனது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் அவரை நைட் கோயிலின் உச்சத்திற்கு உயர்த்தினார். குழப்பத்திற்கு பிறகு லாங் ஹாவோசன் தனது தாத்தாவின் நோக்கத்தை புரிந்து கொண்டார். லாங் தியானிங் இதை செய்தது எளிமையான காரணத்திற்காக, அவரது செல்வாக்கை உருவாக்கி எதிர்காலத்திற்கு தயார்படுத்துவதற்காக. லாங் தியானிங்கிற்கும் யாங் ஹாவோஹானிற்கும் எதிர்காலத்தில் லாங் ஹாவோசன் நைட் கோயிலின் தலைவராக பொறுப்பேற்பார் என்று நம்பினர். ஆனால் இப்போது அவருக்கு கோயிலில் முக்கியமான பதவியோ செல்வாக்கோ இல்லை. இப்படி இருக்கையில் எதிர்காலத்தில் தெய்வீக நைட்டாக மாறினாலும் நைட் கோயிலில் அவருக்கு முழு ஒப்புதல் கிடைப்பது கடினம். இரு தெய்வீக நைட்களும் அவரது புகழை கோயிலில் உயர்த்தி உயர் நைட்களின் ஒப்புதலை பெறுவதற்காக இதை செய்தனர். தற்காலிக தாக்கும் நைட் தலைவர் பட்டம் கொடுப்பதும் இதற்காகவே, அவரது எதிர்கால ஒப்புதலுக்கும் செல்வாக்கிற்கும். ஹே ஜுன் புருவங்களை சுருக்கி, தலைவரே, 12வது தங்க நைட் எவ்வளவு வயது? ஜிங் யூவை விட இளையவரா என்று கேட்டார். லாங் தியானிங் சிறிது மௌனத்திற்கு பிறகு, அவர் தெய்வீக நைட்டாக மாறும் நாளில் அனைவரும் உண்மையை அறிவார்கள். இப்போதைக்கு இது ரகசியமாக இருக்க வேண்டும். நான் இப்போது சொன்னவை அனைத்தும் ரகசியம். சரி, இப்போது கூட்டத்தை தொடங்குவோம் என்றார். இந்த தருணத்திலிருந்து லாங் ஹாவோசன் அதிகாரப்பூர்வமாக தற்காலிக தாக்கும் நைட் தலைவராக ஆனார். இதனால் நைட் கோயிலின் உயர்மட்டத்தில் அவருக்கு ஒரு பங்கு கிடைத்தது. லாங் தியானிங் லாங் ஹாவோசனுக்கு ஒரு காலி இருக்கையை ஒதுக்கினார். இந்த முறை லாங் ஹாவோசன் அதை தவிர்க்க முடியவில்லை, அந்த இருக்கையில் அமர்ந்தார். ஹான் யூ இயல்பாகவே அவரை பின்தொடர்ந்து லாங் தியானிங்கிற்கு பின்னால் நிற்காமல் அவரது இருக்கையில் அமர்ந்தார். ஏனெனில் ஹான் யூ முதலில் லாங் ஹாவோசனின் காவல் நைட். இதனால் அனைவரும் லாங் ஹாவோசனின் அடையாளத்தை பற்றி மேலும் ஆர்வம் கொண்டனர். சிலர் இவர் உண்மையில் தாக்கும் நைட் தலைவர் ஹான் கியானாக இருக்கலாமா என்று யோசிக்க ஆரம்பித்தனர். இல்லையெனில் ஹான் கியானின் பேரன் 7ஆம் நிலை கோயில் நைட் லாங் தியானிங்கிற்கு பின்னால் நிற்காமல் ஏன் இவரை பின்தொடர்கிறார்? டிராகன் எதிர்ப்பு மலைப்பாதையில் உயர்மட்ட இராணுவ கூட்டம் தொடங்கியது.
கூட்டத்தில் இருந்த உயர் அதிகாரிகளுக்கு அவர்களின் கடமைகள் தெளிவாக பிரிக்கப்பட்டன. போர்க்கள புள்ளிவிவரங்கள் சுருக்கமாக விவரிக்கப்பட்டன. நமது பக்கத்தின் இழப்புகள், எதிரியின் இழப்பு மதிப்பீடுகள் மற்றும் எதிரிகளிடம் உள்ள தற்போதைய படைகளின் சுருக்கம். இப்போதைக்கு லாங் ஹாவோசன் ஒரு கேட்பவராக மட்டுமே இருந்தார். ஆனால் அவரது தாத்தா ஏன் அவரை இங்கு அழைத்து வந்தார் என்பதை நன்கு புரிந்து கொண்டார். எனவே மிகுந்த கவனத்துடன் கேட்டார். அவரது ஆச்சரியமான நினைவாற்றல் திறனால் சிறிது கவனம் செலுத்தினாலே அனைத்து புள்ளிவிவரங்களையும் மனதில் பதிவு செய்து கொண்டார். முந்தைய போரில் நைட் கோயிலின் இழப்புகள் பெரிதாக இல்லை. பலர் காயமடைந்தனர், ஆனால் கடுமையான காயமோ இறப்போ அதிகம் இல்லை. இது நைட் கோயிலின் உத்திகளுடன் தொடர்புடையது, ஏனெனில் இது ஒரு நீண்டகால போர். போரின் ஆரம்ப கட்டங்களிலிருந்து நைட் கோயில் தங்கள் படைகளை குணப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது. காயமடைந்த வீரர்கள் உடனடியாக மாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு தேவையற்ற இறப்புகளை தவிர்த்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக நைட் கோயிலின் இராணுவ பலம் பேய்களுடன் ஒப்பிட முடியாது என்றாலும் டிராகன் எதிர்ப்பு இயற்கை கோட்டைக்கு அதிக பாதுகாவலர்கள் தேவையில்லை. 20,000க்கும் குறைவான வீரர்களை சுழற்சி செய்து இழப்புகளை குறைப்பது லாங் தியானிங்கின் அடிப்படை உத்தி. நைட் கோயில் இவ்வளவு காலம் தாக்குப்பிடித்தது இதனுடன் நெருக்கமாக தொடர்புடையது. நிச்சயமாக இந்த உத்திக்கு நன்மைகள் இருந்தாலும் பின்னடைவுகளும் இருந்தன. இது வீரர்களின் மன உறுதியை பாதித்தது. எதிரிகளுக்கு மரண அடி கொடுக்க முடியவில்லை, பாதுகாப்பு நிலையில் மட்டுமே இருந்தனர். புள்ளிவிவரங்களை கேட்ட பிறகு லாங் தியானிங் அறிவித்தார், நமது ஆய்வுகளின்படி பேய்களின் உணவு இருப்பு மிகவும் குறைந்துவிட்டது. இன்றைய போரில் அவர்கள் நமது படைகளை பலவீனப்படுத்தவும் தங்கள் பக்கத்தில் உணவு தயாரிக்கவும் திட்டமிட்டனர். ஆனால் எதிர்பாராத திருப்பத்தால் உணவு எதுவும் பெறாமல் பின்வாங்கினர். எனவே பேய்கள் தங்களை சரிசெய்த பிறகு விரைவில் அடுத்த தாக்குதலுக்கு வருவார்கள் என்று மதிப்பிடுகிறேன். எல்லோரும் உயர் எச்சரிக்கையில் இருந்து பாதுகாப்பில் சிறப்பாக செயல்பட வேண்டும். மலைப்பாதைக்கு வெளியே பேய்களிடம் இன்னும் 23 படைப்பிரிவுகள் உள்ளன. இவை அனைத்தும் கணிசமான பலம் கொண்டவை. மிக முக்கியமாக இதுவரை 3 பேய் பேரரசர் படைப்பிரிவுகள் இன்னும் வரவில்லை. இது நமக்கு பெரும் அச்சுறுத்தல். அவர்களின் அழுத்தம் காரணமாக நாம் பாதுகாப்பு உத்திகளை மட்டுமே பயன்படுத்த முடியும். ஆனால் இப்போது சுற்றுச்சூழல் நிலைமைகளால் அவர்கள் தொடர்ந்து பலவீனமடைந்து வருவதால் நமது போர்கள் சற்று மாறலாம். பாதுகாப்பு மட்டுமல்லாமல் தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு கலந்த உத்தியை பயன்படுத்தலாம். லாங் தியானிங்கின் இந்த அசாதாரண அறிவிப்பை கேட்டு நைட் கோயிலின் உயர் அதிகாரிகள் உற்சாகமடைந்தனர். யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, மாறாக அனைவரும் செயலுக்கு ஆர்வமாக இருந்தனர். இந்த எதிர்வினை ஆச்சரியமளிக்கவில்லை. டிராகன் எதிர்ப்பு மலைப்பாதை கிட்டத்தட்ட 1 வருடமும் 6 மாதங்களும் அடக்கப்பட்டிருந்தது. இவ்வளவு காலம் பாதுகாப்பு நிலையில் மட்டுமே இருந்தனர். பேய்கள் தாக்க விரும்பியபோது தாக்கினர், ஆனால் லாங் தியானிங்கிடமிருந்து ஒரு எதிர்த்தாக்குதல் உத்தரவு கூட வரவில்லை. கடந்த போர் நைட் கோயிலுக்கு ஒரு வெற்றி மட்டுமல்ல, நைட்களின் மன உறுதிக்கு ஒரு அழைப்பாகவும் இருந்தது. அவர்கள் ஏற்கனவே தங்களை அடக்க முடியாமல் இருந்தனர், ஆனால் லாங் தியானிங்கின் மாற்றப்பட்ட நிலைப்பாட்டை கேட்டு இயல்பாகவே பெரும் உற்சாகம் அடைந்தனர். உதவி தலைவர் ஹே ஜுன் முதலில் பதிலளித்தார், தலைவரே, தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு கலந்த உத்தியை நான் ஆதரிக்கிறேன், ஆனால் இதை நன்கு ஆலோசித்து பெரிய அபாயங்களை தவிர்க்க வேண்டாமா? உண்மையில் டிராகன் எதிர்ப்பு மலைப்பாதையின் பாதுகாப்பு நமக்கு மிக முக்கியம். லாங் தியானிங்கின் முந்தைய பாதுகாப்பு திட்டங்கள் அனைத்து நைட்களின் ஒப்புதலை பெறவில்லை என்றாலும் யார் அவரை எதிர்க்க துணிவார்? உண்மையில் ஹே ஜுன் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவாளராக இருந்தார். 1 வருடமும் 6 மாதங்களும் தாக்குப்பிடித்தது லாங் தியானிங்கின் உத்தி சரியானது என்பதை நிரூபித்தது. வீரர்களை அடக்குவது அவர்களை மனச்சோர்வில் ஆழ்த்தினாலும் நைட் கோயிலின் இழப்புகள் எப்போதும் பாதுகாப்பான வரம்பில் இருந்தன. அதே நேரத்தில் பேய்களின் இழப்புகள் தொடர்ந்து அதிகரித்தன. குறிப்பாக இந்த வழியில் அவர்களின் உணவு விநியோகத்தை துண்டித்ததால் எதிரிகள் தங்கள் சொந்த உடல்களை உணவாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது மேலும் பாதிப்பை ஏற்படுத்தியது. மோசமான சுற்றுச்சூழலும் அவர்களை தொடர்ந்து பலவீனப்படுத்தியது. லாங் தியானிங் தலையசைத்து, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இதை ஒன்றாக ஆலோசிப்போம். தற்போதைய நிலையில் சமினாகா 3 பேய் பேரரசர் படைப்பிரிவுகளை அனுப்பாவிட்டால் நமது பாதுகாப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர் அனுப்பினாலும் நாம் முழு பலத்துடன் போராடலாம். இது பரஸ்பர அழிவுக்கு வழிவகுக்கலாம்.
நீங்கள் சொன்னபடி தோழரே, நாம் எதிரியை தாக்கினாலும் டிராகன் எதிர்ப்பு மலைப்பாதையின் பாதுகாப்பிற்கு முதல் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் நமது இழப்புகளை குறைக்க முயற்சிக்க வேண்டும். எனவே மின்னல் தாக்குதல் உத்தியை பயன்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைக்கிறேன். சிறந்த உயர்தர நைட்களை வைத்து எதிரி படைகளை தாக்கி ஒவ்வொரு தாக்குதலுக்கு பிறகும் விரைவாக பின்வாங்க வேண்டும். இது எதிரியை திறம்பட கொல்லும், அதே நேரத்தில் நமது உயிர் பிழைப்பை மேலும் உறுதி செய்யும். இது பேய்களை கட்டுப்படுத்தி அவர்களின் பலத்தை பலவீனப்படுத்தும். ஹேஜுன் தலையசைத்து, உங்கள் முன்மொழிவை ஆதரிக்கிறேன். பெரிய படைகளை மாற்றி பேய்களை நேரடியாக எதிர்கொள்வது சாத்தியமில்லை, ஏனெனில் அது நமது நன்மையை கைவிடுவதற்கு சமம். ஆனால் சிறிய உயர்தர படைகளை வைத்து பேய்களை தாக்குவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். லாங் தியானிங் அறிவித்தார். எல்லோரும் தங்கள் கருத்துக்களை பகிரலாம். உங்களுக்கு நல்ல யோசனை இருந்தால் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள், நாம் ஆலோசிக்கலாம். அடுத்து நடந்தது யோசனைகளின் பரிமாற்றம் அல்ல, மாறாக பங்கேற்க விருப்பம் தெரிவிக்கும் உற்சாகம். கூட்டத்தில் இருந்த கிட்டத்தட்ட ஒவ்வொரு உயர் அதிகாரியும் உயர்தர நைட்களை வழிநடத்தி பேய்களை தாக்கி எதிரிக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்த விரும்புவதாக தெரிவித்தனர். அறை முழுவதும் திடீரென உற்சாகமாக மாறியது. உத்திகளும் தந்திரங்களும் படிப்படியாக மேம்படுத்தப்பட்டன, ஆனால் உண்மையான பங்களிப்பாளர்கள் மிக குறைவு. அவர்களில் லாங் ஹாவோசனும் ஹான் யூவும் இருந்தனர்.